ராமநாதபுரத்தில் பெய்த தொடர் கனமழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வீடுகளை சூழ்ந்துள்ள மழைநீரை வெளியேற்றக் கோரி இடுப்பளவு தண்ணீரில் நின்று மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் பெய்த வரலாறு காணாத மழையால் பல இடங்களில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. மழைநீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரி ஆங்காங்கே பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ராமநாதபுரத்தை அடுத்த கஜினி நகரில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுவதால் கடலுக்கு நடுவே வீடு கட்டியது போல காட்சியளிக்கிறது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மழைநீரை வெளியேற்ற கோரி இடுப்பளவு தண்ணீரில் நின்று போராட்டம் நடத்தினர். பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வழங்கிடு சாலை வசதிகளை வழங்கிடு, நடவடிக்கை எடுத்து தண்ணீர் வெளியே நல்ல நடவடிக்கை அப்புறப்படுத்து தண்ணீரை அப்புறப்படுத்து. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் கடந்த 3 நாட்களாக வெளியே செல்ல முடியாமல் தவிப்பதாகவும், பால்காரர்கள், பேப்பர் போடுபவர்கள் உள்ளிட்ட யாரும் தங்கள் பகுதிக்கு வருவது இல்லை என்றும் மக்கள் தெரிவித்தனர். குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை என்றும், மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மழை வெள்ளத்தில் எங்கள் வீடை சுற்றி தண்ணீர் ரொம்ப சூழ்ந்து உள்ளது. வெள்ளம் போல காட்சியளிக்கிறது. மாவட்ட நிர்வாகத்திட்ட 3 முறை தலையிட்டு மனு கொடுத்தாச்சு. அவங்களும் பிரசிடென்ட்டு, பிடிஓ, நேஷனல் நார்மல் எல்லாரும் விசிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கவில்லை. பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வராது. குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை. ஸ்கூலுக்கு போகாமல் பிள்ளைய லீவ் எடுத்துட்டு வீட்டில் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது மாவட்ட நிர்வாகம் இதை தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். தண்ணீரில் விஷ ஜந்துக்கள் வருவதால் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் அச்சமடைந்துள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட 100 வீடு குடும்பம் இருக்கு. இந்த 4 நாட்களாக பெய்த மிக கொடுமையான மழையில எங்க எல்லாருடைய வீடையும் இந்த தண்ணீர் சூழ்ந்து இடுப்பளவு தண்ணீர்ல இருக்கும். இடுப்பளவு தண்ணீரில் இருக்கிறதுனால குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல. பாம்பு பூச்சிகள் தண்ணியில் ஊர்ந்து வீட்டுக்கு வருது. அதை நாங்கள் 2-3 பாம்பு பார்த்து எல்லாரும் பொம்பளை பிள்ளைங்க கூட அடிச்சிட்டாங்க. இந்த தண்ணியை அப்புறப்படுத்துறதுக்கு நாங்கள் சொல்லி மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்லி அவங்க எந்த நடவடிக்கையும் எஃபெக்டிவாக எடுக்கலை. மழை பெய்து 3 நாட்களை கடந்துள்ள நிலையில் இனியாவது விளம்பர திமுக அரசு விழித்துக் கொண்டு மழைநீரை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் ரகு.